ஹை மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்டான கண்டென்ட்டோட தான் வந்திருக்கேன். நான் டிஃப்ரெண்டான கண்டென்ட் தான் கொடுக்குறேன். ஆனா உங்களோட ஆதரவு தான் ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஏன்னா இப்போ வந்து சென்னையில சில சிலிண்டர்னால நிறைய ஹோட்டல்ஸ் மூடிட்டாங்க. ஆனாலும் இந்த ஹோட்டல் மட்டும் என்ன ஆனாலும் என்ன பிரச்சனை ஆனாலும் ஓடிட்டே இருக்கும். ஏன்னா இவங்களுக்கு அந்த சிலிண்டரே தேவைப்படாது. சிலிண்டர் என்னடா சிலிண்டர், எங்களுக்கு அடுப்பே தேவையில்ல. எரிவாயுவே இல்லாமலே வந்து இந்த உணவகம் வந்து செயல்படும். அந்த மாதிரி ஒரு கண்டென்ட்டோட தான் நான் வந்திருக்கேன். நோ பாயில் நோ ஆயில். ஆரோக்கிய அன்னம், நோ ஆயில் நோ பாயில், இந்த இடத்துக்கு தான் நம்ம வந்திருக்கோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா லஞ்ச் ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு தான் நான் வந்தேன். இது வரைக்கும் நான் இந்த மாதிரியான ஃபுட் எல்லாம் சாப்பிட்டதே கிடையாதுங்க. இதான் ஃபர்ஸ்ட் டைம். கடவுள் கொடுத்த வரம் இல்லையா, ஆரோக்கியமா சாப்பிடுறது அப்படின்றது நல்ல விஷயம் தான். எக்ஸாக்டா லொக்கேட்டா இருக்கு அப்படின்றத நான் சொல்லிடுறேன். கம்யூனிட்டி பார்க் வசந்தம் அபார்ட்மெண்ட், தரமணி லிங்க் ரோட், உங்களுக்கு வேலைச்சேரியில லொக்கேட்டா இருக்காங்க. லேண்ட்மார்க் வந்து பேபி நகர் பஸ் ஸ்டாப்க்கு பக்கத்திலேயே இருக்கு. இந்த இடத்துல வந்து என்ன மாதிரியான உணவு கொடுக்குறாங்க, அவங்களுக்கு ஏன் இந்த மாதிரி உணவு கொடுக்கணும்னு தோணுச்சு, எல்லாமே நம்ம வீடியோக்குள்ள போய் தெளிவா பார்க்கலாம் வாங்க. ஹாய் மேம். ஹாய், வணக்கம். உங்க பேரு? என்னோட நேம் கண்ணம்மா நீலகண்டன். ஓகே. இந்த நோ ஆயில் நோ பாயில் ரெஸ்டாரண்ட் எப்படி ஆரம்பிக்கணும்னு உங்களுக்கு தோணுச்சு? நோ ஆயில் நோ பாயில் ரெஸ்டாரண்ட் வந்து பாத்தீங்கன்னா, நான் வந்து என்னோட ஹெல்த் இஷ்யூஸ்க்காக நான் சாப்பிட்றதுக்காக இது தேடி அது கிடைக்காத பட்சத்துலதான் சரி நம்மளே ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு தாட்ல நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். எவ்வளோ பிஸ்னஸ் இருக்கிறப்ப ஏன் இந்த மாதிரி நான் எடுத்தேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் இருந்துச்சு. irregular பீரியடு, பிசிஓடி, ஃபெல்லோபியன் டியூப்ளாக்ஸ், இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு. நான் அலோபதி மருத்துவமும் எடுத்தேன். பட் எனக்கு வந்து இந்த மாதிரி உணவுகள் எடுக்கிறப்ப எனக்கு வந்து சீக்கிரமே எல்லாமே வந்து க்யூர் ஆச்சு. என்னோட சைக்கிள்ல வந்து பாத்தீங்கன்னா 55 days ஒன்ஸ், 6 months ஒன்ஸ், 3 months ஒன்ஸ் அப்படிதான் எனக்கு வந்து பீரியட் ஆயிட்டு இருந்துச்சு. எனக்கு வந்து இந்த மாதிரி இயற்கை உணவுகள் எடுக்கிறப்ப 55 நாள் அந்த சைக்கிளுக்கு வந்து எனக்கு நல்லா டிஃப்ரெண்ட் தெரிய ஆரம்பிச்சிச்சு. அதன் பிறகுதான் நான் வந்து இந்த மாதிரி இயற்கை உணவுகள், நோ ஆயில் நோ பாயில் மெத்தடு பிளஸ் நம்ம பாரம்பரிய அரிசி வகைகள், அவல் வகைகள், நாட்டு காய்கறிகள், இந்த மாதிரி நிறைய உணவு வகைகள் எடுத்து எனக்கு நல்லா டிஃப்ரெண்ட் இருந்துச்சு. அதன் பிறகு எனக்கு நேச்சரா நான் வந்து கன்சீவும் ஆயிட்டேன். நேச்சர் கன்சீவ் ஆகி நார்மல் டெலிவரி ஆயிடுச்சு. அதன் பிறகுதான் எனக்கு இந்த ஃபுட்டு மேல வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் உண்டாச்சு. ஓகே, நம்ம வந்து மருந்துகள் எடுத்து நம்ம உடம்ப வந்து கஷ்டப்படுறதுக்கு நம்ம உணவுலே வந்து நிறைய விஷயங்கள் வந்து சரி பண்ண முடியும் அப்படின்றத வந்து நான் உணர்ந்தேன். அதன் பிறகு நான் இந்த உணவை வந்து முறைப்படி கத்துக்கிறதுக்காக நான் கோயம்புத்தூர் போயிட்டு டாக்டர் படையல் சிவாங்கிறவங்க கிட்ட 1 வருஷம் அங்கேயே தங்கி இருந்து இந்த உணவு முறைகளை பத்தி ஃபுல்லா கத்துக்கிட்டு வந்து நான் 2022ல வந்து பள்ளிக்கரணியில நோ ஆயில் நோ பாயில் அப்படின்ற ஒரு உணவகத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணேன். நல்லா ரன் ஆயிட்டு இருந்துச்சு. மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பும் இருந்துச்சு. யங்ஸ்டர்ஸ்ல இருந்து வயசானவங்கல இருந்து சின்னவங்கல இருந்து எல்லாருமே ரொம்ப லைக் பண்ணி எல்லாருமே சாப்பிட்டாங்க. இப்ப லாஸ்ட் 1 year நாங்க வந்து வேளச்சேரியில வந்து இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். வேளச்சேரியில வந்து 2 உணவுமே கொடுக்குறோம். சமைச்ச உணவும் கொடுக்குறோம், சமைக்காத உணவும் கொடுக்குறோம். அதோட ப்ரிப்ரேஷன் மட்டும் வேற வேற இடத்துல வச்சு, டைனிங் வந்து ஒரே இடத்துல வச்சு நம்ம இப்ப எங்க வேளச்சேரியில வந்து இந்த உணவை வந்து கொடுத்துட்டு இருக்கோம். நம்ம யூஸ் பண்ற எல்லாமே நாட்டு காய்கறிகள். இதுல எல்லாமே நம்ம மெத்தட் வந்து சோக்கிங், பைண்டிங், மிக்சிங், இந்த 3 மெத்தட்ல தான் நம்ம வந்து இந்த உணவே வந்து தயாரிக்கிறோம். இந்த உணவு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 100% பயோ நியூட்ரிஷியன், உயிர் ஊட்டச்சத்து நிறைந்த உணவு. இது எல்லாமே உங்களுக்கு வந்து அல்கலைன் ஃபுட்டு. இதுல வந்து ஆசிட் ப்ரொடியூஸ் பண்ற மாதிரியான எந்த ஒரு ஐட்டமும் இதுல வந்து நம்ம யூஸ் பண்றது இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, நம்ம இதுல வந்து டைரி ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்றது இல்லை, கிரீன் சில்லி, ரெட் சில்லி யூஸ் பண்றது இல்லை, புளி யூஸ் பண்றது இல்லை, ஆர்டிபிஷியல் கலர்ஸ் அண்ட் மசாலாஸ் ஐட்டம்ஸ் எதுவுமே யூஸ் பண்றது இல்லை. இது எல்லாமே உங்களுக்கு வந்து ஆசிட் ப்ரொடியூஸ் பண்ணும். அல்கலைன் 100% உங்களுக்கு வந்து அல்கலைன் ஃபுட்டா தான் இந்த ஃபுட்டை வந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். 2022ல ஸ்டார்ட் பண்ணி டில் டேட் வரைக்கும் நிறைய பேர் இதனால பயனடைஞ்சிருக்காங்க. நிறைய கஸ்டமர்ஸ் வந்து ரிவ்யூ, நம்ம வந்து இன்ஸ்டா பேஜ்ல நிறைய ரிவ்யூஸ் கொடுத்துருக்காங்க, ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க. எனக்கு வந்து என்னன்னா, ஒரு மேரேஜ் ஆன கப்புள்ஸ் நிறைய பேர் வந்து கண்டினியூவா 48 days இது வந்து ஒரு கோர்ஸாவே இந்த உணவை வந்து எடுத்துட்டு இருக்காங்க. இப்போ வந்து ஸ்விக்கி, சொமேட்டோ, ஆன்லைன்ல வந்து பாத்தீங்கன்னா ரெகுலரா அப்ப தெரியும்ல நமக்கு. இப்போ வந்து ஒரு சம் ஐட்டம்ஸ்னா அந்த அந்த இடத்துல இருந்து நமக்கு ரெகுலரா இந்த டைம் அந்த மாதிரினா நிறைய அந்த மாதிரி அந்த டைமுக்கு அவங்க ரெகுலரா இந்த மாதிரி எடுத்து ஃபுட் எல்லாமே எடுத்துட்டு இருக்காங்க. இந்த ரெஸ்டாரண்ட் வந்து எப்படி மேம் மார்னிங்ல இருந்து நைட் வரைக்கும் செயல்படுதா? மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச் அப்படி? பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர் 3மே இருக்குங்க மேம். இப்போ கொஞ்சம் ஒர்க்னால இந்த 1 month நாங்க பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கோம்.
லஞ்ச் டின்னர் வந்து ரெகுலரா போயிட்டு இருக்கு. ஃபைனலாக வந்து நம்ம ஆர்டர் பண்ண மீல்ஸ் வந்துருச்சு. மீல்ஸ்ன்னு சொல்றதா என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல, ஒரே கன்ஃபியூஷன். பாருங்க என்னெல்லாம் இருக்கு. தூய மல்லி அவல் ரைஸ் வச்சிருக்காங்க. இது தேங்காய் சாதம், இது வந்து பீட்ரூட் ஊறுகாய், கோவக்காய் பெரட்டல், பச்சை பயிரில் ஸ்வீட்டா, இது வந்து நேச்சுரல் பீடா, பன்னீர் ரோஸ் வடை, கருவேப்பிலை துவையல், புடலங்காய் பொரியல், குக்கும்பர் பச்சடி. இங்க வந்து பாத்தீங்கன்னா வெத்தலை ரசம் இருக்கு, பாதாம் பிசினி பாயசம், தேங்காய் பால் மோரு, மாங்காய் காரக்குழம்பு, சௌச்சௌ சாம்பார். இது வந்து லோட்டஸ் ட்ரிங்க், எனர்ஜி ட்ரிங்க். நல்ல எனர்ஜி ட்ரிங்க்ல எல்லாம் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இங்க பாருங்க ஒரு சின்னதா ஒரு ஷாப் மாதிரி வச்சிருக்காங்க. அதுல வந்து சப்ஜா சீட்ஸ் எல்லாம் போட்டுருக்காங்க. ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. ஆக்சுவலா வந்து நான் தண்ணி இங்க வந்தோடனே குடிச்சேன். அப்பயே பாத்தீங்கன்னா வெட்டிவேர்ல தண்ணி குடிச்சோம் இல்லையா, அந்த மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க. அந்த வெட்டிவேரோட ஃபிளேவரும் வருது, லோட்டஸோட ஃபிளேவரும் வருது. ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. ட்ரிங்க்ல ஸ்டார்ட் பண்ணனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த தட்டுல ஃபர்ஸ்ட் இந்த ஸ்வீட்ல ஸ்டார்ட் பண்ணணும். இவங்க வந்து முளைக்கட்டினதுல வந்து ஸ்வீட் மாதிரி பண்ணிட்டேன்னு சொன்னாங்க. தேங்காய் இருக்கு, முளைக்கட்டின பயிர் நிறைய, அதுதான் மெயின் டிஷ்ஷே. தேங்காய் வந்து அங்கங்க இருக்கு. இதெல்லாம் வந்து நார்மல் சாப்பாடு மாதிரி டக்குன்னா சூ பண்ணி முழுங்கிட முடியாது, உங்களுக்கே தெரியும். ஃபுல்லா பார்த்தீங்கன்னா பச்சை பயிரோட டேஸ்ட் தான் எனக்கு ஃபுல்லா தெரியுது. வந்து ஸ்வீட்டுன்னு சொன்னதுனால ஸ்வீட்னஸ்மே இருக்கு. வெள்ளம் தண்ணி மாதிரி தெளிச்சிருக்காங்க, நல்லா ஸ்வீட்டா இருக்கு. இப்போ வந்து தேங்காய் சாதம் மாதிரி கொடுத்துருக்காங்க. முந்திரி எல்லாம் இருக்குப்பா, முந்திரி வேர்க்கடலை, நார்மல் தேங்காய் சாதம் மாதிரி இருக்கு. என்ன சொல்றது, தாளிப்பு இருக்கு இல்லையா, இதுல இருக்காது. நல்லா தான் இருக்கு. நான் ரொம்ப பயந்துகிட்டே வாயில வச்சேன். உப்போட ஃப்ளேவரும் வருது, தேங்காயோட ஃப்ளேவரும் வருது. நான் அவள் வந்து சாப்பிடுவேன், அதனால வந்து எனக்கு ரொம்ப வித்தியாசமான டேஸ்ட்லாம் இல்லை. பட் வந்து அவள் வந்து உப்புமாவா சும்மா ஸ்வீட்டா செஞ்சு சாப்பிடுறது, திட்டிட்டு போட்டு சாப்பிடுவோம்ல, அந்த மாதிரி சாப்பிட்டுருக்கேன். நல்லா அவளை வந்து உப்பு தண்ணியில ஊற வச்சிருக்காங்க. சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு. தேங்காயோட பங்கு, தேங்காய் ரைஸ் அப்படின்னா தேங்காயோட பங்கு வந்து நிறைய கொடுத்துருக்காங்க. தேங்காய் அவல் ரைஸ் பிடிச்சிருக்கு. இதுதான் சாம்பார். சாம்பாரும் காரக்குழம்பு ஒரே மாதிரி இருக்கா, கன்ஃபியூஸ் ஆகுது. இந்த சௌச்சௌ போட்டிருக்காங்க. எல்லாம் ஓகே தான், ஆனால் எனக்கு இந்த குவான்டிட்டி பக்கம் தெரியல. இது பக்கத்துலேயே இது இருக்கிறதுனால நான் இதே இருக்குது. சாம்பார் புளிப்பு டேஸ்ட்டும் வருது, லைட்டா அந்த கார டேஸ்ட்டும் வருது. இந்த கோவக்காய் வந்து மிளகு இதெல்லாம் போட்டிருக்காங்க, இதுவும் ஒரு ஃப்ளேவர் வருது. கோவக்காயெல்லாம் நான் ஃபர்ஸ்டே சாப்பிட்டதே இல்லை, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். சாம்பாரை நான் தனியா சாப்பிட்டா அதோட டேஸ்ட்டை சொல்றேன். நான் வந்து ரொம்ப யோசிச்சேன் இந்த சாப்பிட்றதுக்கு. பட் வந்து சாம்பாரை வாயில போட்டோடனே ஃபர்ஸ்ட் தேங்காய் சாதமே எனக்கு ரொம்ப வியர்டான டேஸ்ட்லாம் வரல, நல்லா இருந்துச்சு. அதே மாதிரிதான் இந்த சாம்பாரும் ஒரு மாதிரி என்ன சொல்றது, பச்சையா சாப்பிட்ற ஃபீலே வரல. அதோட டேஸ்ட் எனக்கு சரியா சொல்ல தெரியல. தேங்காயோட ஃபிளேவரும் வருது, அதே மாதிரி கூடவே வந்து அந்த புளியோட ஃபிளேவரும், புளிப்பும் இருக்கு. அதான் நல்லா இருக்கு. மாங்காய் போட்ட காரக்குழம்பு சொன்னாங்க. மாங்காய் இருக்கா, இந்தா இருக்கா, குட்டி குட்டியா போட்டிருக்காங்க மாங்காவை. புடலங்காய் பொரியல் வச்சிருக்காங்க, அது கூட காரக்குழம்பு வச்சு சாப்பிடுவோம். காரக்குழம்பு மாங்காவோட ஃபிளேவர் நல்லா இறங்கிருக்கு. காரக்குழம்பு சாம்பாருக்கும் இதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு. லைட்டா கொஞ்சம் காரம், ரொம்பலாம் காரமா தெரியல. அதே மாதிரி புளிப்பா இருக்கு. மாங்காய் போட்டதுனால எனக்கு காரக்குழம்பு எப்பவுமே புளி அதிகமா இருக்கும், அந்த புளிப்பு டேஸ்டோட தான் இருக்கு. புடலங்காய் தான் ரொம்ப ஷூ பண்ணி சாப்பிட்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். அது மட்டும்தான் எனக்கு டேஸ்ட் ரொம்ப டிஃப்ரெண்ட். எனக்கு சொல்ல எனக்கு பிடிச்ச மாதிரி தெரியல புடலங்காய் பொரியல் மட்டும். இது வந்து ஓகேவா தான் இருக்கு. வெத்தலை ரசம் நல்லா இருந்துச்சு, நான் குடிக்கிறதுக்கு போதும் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன். வடை வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அதனால வடையை வந்து எண்ணெயில போயிட்டாம சாப்பிட்டதே கிடையாது. இது வந்து பன்னீர் ரோஸ் வடை. வடை வந்து வேர்க்கடலை அரைச்சி போட்டு செஞ்சிருக்காங்க. எனக்கு ரசம் டேஸ்ட் வந்து சொல்ற மாதிரி இருக்கு. புளி வந்து ராவா இருக்கும் போது ஃப்ளேவர் வந்து மிளகு ஜீவனம் போட்டிருக்காங்க. நம்ம நார்மல் ரசம் எப்படி வைப்போமோ அதே மாதிரி. அது வந்து இதுலயுமே எனக்கு அந்த அளவுக்கு அந்த ரா ஃபிளேவர் சொல்லுவாங்க, பச்சையா அந்த ஃபிளேவர் தெரியல, ஆனா ரசத்துல நல்லா தெரியுது. வடை சூப்பரா இருக்கு. வடையை தனியாவே சாப்பிடலாம் போல. தேங்காய் பால் மோர், எனக்கு வந்து கேர்டு மோர்லாம் ரொம்ப பிடிக்கும், அதனால நிறைய ரைஸ் எடுத்து வச்சுக்கிட்டேன் இதுக்காண்டி. இதுக்கு வந்து அவங்க கொடுத்த பீட்ரூட் ஊறுகாய். பீட்ரூட் ஊறுகாய் நல்லா புளிப்பா இருக்கு. ஊறுகாய் எப்படி
புளிப்பா இருக்கும். அதே மாதிரி தான் இருக்கும். பீட்ரூட் குக்கும்பர் இதெல்லாம் வந்து நான் சாலட்ல ராவா சாப்பிட்டு பழக்கமாயிடுச்சு. அதனால வந்து நல்லா சாப்பிடுவேன். பட் வந்து அது மோர் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்குங்க டேஸ்ட். நான் குடிச்சு பார்க்குறேன். தேங்காய் பால் நிறைய ஊற்றிருக்காங்க. மோரோட ஃப்ளேவரோட தேங்காய் பாலோட ஃப்ளேவர் தான் ரொம்ப அதிகமாக வருது. லைட்டாக அந்த மோரோட ஃப்ளேவர் வந்து குடிச்சு முடிச்ச உடனே மெயினாக வந்து அவங்க கொடுத்துருக்க பாதாம் கிஸ்னி பாயசம் நல்லா இருக்கு. ஆக்சுவலி பாதாம் கிஸ்னி நிறைய இருக்கு. தேங்காய் பாலில் தான் பண்ணியிருக்காங்க பாயசம். லைட்டாக அந்த ஏலக்காய் ஃப்ளேவர் இதெல்லாம் சாப்பிடும்போது ஃபர்ஸ்ட்லேயே இருக்கு. ஃபர்ஸ்ட் எனக்கு லைட்டாக அந்த ஃபீல் நல்லா சாப்பிட்டு முடிச்சோன்னே நல்லா ஒரு மீல் சாப்பிட்ட ஒரு ஃபீல் கிடைச்சிது. ஏன்னா எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இயற்கையோட ஒன்றி இருந்த ஒரு விஷயம். இந்த மீல்ஸ் வந்து 250 கொடுக்குறாங்க ப்ரைஸு. அன்லிமிட்டடாக நீங்கள் நேராக வந்து சாப்பிட்டீங்கன்னா அன்லிமிட்டட். நிறைய பேர் பார்சல் வேறு வாங்கிட்டு போகிறாங்க. இதோட ஸ்பெஷாலிட்டி தெரிஞ்சு நிறைய பேர் வந்து சாப்பிட்டு நிறைய நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து நம்மளும் ஒரு நாளாச்சு இயற்கையோட ஒன்றி இருக்கலாம் அப்படின்ட்டு நானுமே வந்து சாப்பிட்டேன். ரொம்ப பயந்துட்டு வந்தேன். அந்த மாதிரிலாம் இல்லாமல் ரொம்பவே வந்து ஸ்பெஷலாக இருந்துச்சு. ரொம்ப என்ன சொல்கிறது, எக்ஸ்பீரியன்ஸே வேற மாதிரி இருந்துச்சு. வித்தியாசமாக இருந்துச்சு. நிஜமாவே வந்து இந்த மாதிரி ஒரு ஃபுட்டெல்லாம் வந்து குட்டியா இருந்துட்டு சாப்பிடலன்னு வச்சுக்கோங்க, நான் ரொம்ப வந்து மிஸ் பண்ணுவேன். நோ ஆயில் நோ பாயில் வந்து நிஜமாவே வந்து நல்ல ஒரு ஹெல்த்தி வெர்ஷனாக இருக்கு. சாப்பிட்றதுக்கும் சரி, நான் அதை ஃபீல் பண்றதுக்கும் சரி நல்ல விஷயங்கள் வந்து சேர்த்துக்கணுங்க. கண்டிப்பா சேர்த்துக்கோங்க. ஒரு வாட்டியாச்சும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்குமே டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். இதே மாதிரி நம்ம வேற ஒரு சுவாரஸ்யமான வீடியோல சந்திக்கலாம். வேற என்ன பண்ணணும்னு சொல்லுங்க, சஜஷன். மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. பை.